எம்ஜிஆர் வழங்கிய இலவச உணவை பிச்சை என்று முரசொலிமாறன் கூறியபோது அதனை யாரும் கண்டிக்கவில்லை என்று குஷ்பு தற்போது விளக்கம் அளித்திருக்கிறார். அதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சந்தோஷ் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் சந்தோஷ், கூடுதல் விவரங்கள் சொல்லுங்கள். வணக்கம் அருணேஷ். தொடர்ச்சியாக பெண்களுக்கென்று மகளிர் உரிமை தொகை என்ற திட்டத்தின் கீழ் மாதந்தோறும் 1000 ரூபாய் சென்றடைகிறது. குறிப்பாக இதனை விமர்சனம் செய்யக்கூடிய வகையில் மகளிர் உரிமை ஆணையர் குஷ்பு அவர்கள் தற்போது இணையதளத்தில் பதிவிட்டு குறிப்பாக செய்திகளில் தொடர்ந்து இது போன்று இன்னல்கள் வந்து கொண்டே இருக்கிறது என்றும் மக்கள் இதனால் பெருமளவு பாதிப்படைகின்றனர் என்றும் குற்றம் சாட்டியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் 1982 இருந்த முதலமைச்சர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஏழைகளுக்கு வழங்கிய இலவச உணவை பிச்சை என்று முரசொலிமாறன் கூறிய போது இந்த சுயநலம் இல்லாத பாதுகாப்பற்ற குலத்தை சேர்ந்த யாரும் நான் கண்டதில்லை என்றும் அதனை பார்க்கவில்லை என்றும் தெரிவித்திருக்கிறார். ஓசியில் கொடுப்பதால் தான் பெண்கள் பேருந்துகளில் பயணம் செய்கிறார்கள் என்று அமைச்சர் பொன்முடி கூறியதையும் இந்த பதிவிட்டு தற்போது அதற்கான விமர்சனம் என்பதையும் செய்திருக்கிறார். தொடர்ச்சியாக பெண்களை இழிவுபடுத்தி வரும் திமுக அரசை கண்டித்தும் அதே போல இது போன்ற செயல்களில் எதிர்கட்சியில் இருந்த அதிமுக இருந்தபோது நீங்கள் சொல்லிய குற்றங்கள் எல்லாம் தற்போது நீங்கள் செய்துள்ளதற்கும் என்ன வித்தியாசம் என்றும் கேட்டிருக்கிறார். குறிப்பாக குருடர்களும் ஊமைகளும் காது கேளாதவர்களும் இருந்தீர்களா, போதைப் பொருட்களை ஃபர்ஸ்ட் நிறுத்துங்கள் என்றும் அதே போல டாஸ்மார்க்கில் இருந்து உங்களது கமிஷனை குறைக்க வேண்டும் என்றும் கூறுகின்றார். டாஸ்மார்க்கில் செலவழிக்கும் பணத்தை உழைக்கும் கூடிய பெண்களுக்கு கொடுத்து உதவுங்கள் என்றும் உங்கள் பணத்தை விட குடிகாரர்கள் தான் படும் வேதனையின் அளவு அதிகம் என்றும் குற்றம் சாட்டியிருக்கிறார். 1000 ரூபாய் பெண்களுக்கு தேவையில்லை என்றும் கண்ணியத்துடன் வசதியாக குடும்பம் நடத்தும் அளவுக்கு சேமிப்பார்கள் என்றும் இதனை பதிவிட்டிருக்கிறார். ஆனால் உங்கள் அடுத்த 14 தலைமுறையினரின் எதிர்காலத்தை பாதுகாக்க உலகத்தில் உள்ள மற்றவர்களை விட திமுகவிற்கு பணம் அதிகமாக தேவையாக நினைக்கிறேன் என்றும் தெரிவித்திருக்கிறார். பொய் பிரச்சாரத்தை தொடருங்கள், ஏனென்றால் நீங்கள் தமிழ்நாட்டில் எப்படி தோல்வியடைந்திருப்பீர்கள் என்பதை நிரூபிக்க இதுதான் ஒரே வழி என்றும் குற்றம் சாட்டியிருக்கிறார். குறிப்பாக போதைப் பொருள் மற்றும் மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுப்பதை பிச்சை என்று அவர் குறிப்பிட்டிருக்கும் வார்த்தை என்பது சமூக வலைதளத்தில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. 1000 ரூபாய் கொடுத்து மகளிரை அவர்களது குடும்பத்திற்கான செலவை மட்டும் பார்க்க முடியாது என்றும் அவர்களுக்கான ஒரு கடின உழைப்புடன் அவர்களுக்கான வாழ்க்கையை நடத்த முடியும் என்றும் குஷ்பு பதிவிட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. அருணேஷ், விவரங்களுக்கு நன்றி சந்தோஷ்.